ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஏர் ஃபால் பற்றி. ஸோ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கு ஏர் ஃபால் இருக்குமானா நார்மலாக எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறோம், அதே சமயம் விட்டமின் டேப்லெட்ஸ்னு சொல்லி எதுவும் எடுக்க மாட்டோம். விட்டமின்ஸுங்கிறது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நமக்கு ஏர் ஃபால் இருக்கும். ஏர் ஃபாலுங்கிறது நம்ம தலைமுடின்னு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற எந்த முடி வேணும்னாலும் கீழே விழும். ஸ்பெஷலி நீங்கள் குளிச்சுட்டு வர சொல்ல பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த முடியெல்லாம் போய்ட்டு ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகி நின்றுட்டுருக்கும். ஸோ அந்த வேறு அதுக்கு சாய்ஸ்ன்னு சொல்லி நம்ம எந்த பக்கமும் ஆல்டர்னேட்டிவ் போக முடியாது. உண்மை என்னென்னா அதுதான் நிலவரம். ஸோ நம்ம என்னென்னா இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டுலாம் அதுக்கு தனியாக மெடிக்கல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ண பார்ப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா அதெல்லாம் போனோன்னா இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக தான் ஆகும் நம்ம உடம்புக்கு. இன்ஃபேக்ட் அதால் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க கூட இருக்காங்க. ஏன்னா அதுலேயே ஆன்டிபயோட்டிக்ஸு, ஸோ நிறையா அவங்களுக்கு இப்போ தானே ரீசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இஷ்யூஸ் வர்றது கூட இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரையும் பெஸ்ட்டு. ஜென்ஸாக இருந்தால் மொட்டை அடிச்சிருங்க, லேடிஸாக இருந்ததுன்னா பாப் கட் பண்ணி ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏர் ஃபால் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஷாம்பு இருக்குல்ல, ஷாம்பு ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு மறுபடியும் அந்த பொடுகு பழகிடும். ஓகேங்களா? அதனால் மந்த்லி ஒன்ஸு நம்ம ஷாம்புவை மாற்றிக்கிட்டே இருங்க. மாதம் ஷாம்பை மாற்றுங்க. தலையில் எண்ணெய் தேய்க்காதீங்க. எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா உடம்பு ஹீட் ஆகும். நம்ம ஆல்ரெடி மெடிசின் சாப்பிட்றதுன்றதுனால ஆல்ரெடி ஹீட்டில் தான் நம்ம உடம்பு இருக்கும். ஸோ டேப்லெட்டும் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு இன்னும் சூட்டை கலப்பி விட்டுரும். அப்புறம் நம்ம இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணுவேன், இன்னும் அதிகமாக ஒரு பாடி இன்னும் உஷ்ணமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஹேர் ஃபாலில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸு ஷாம்பை மாற்றுங்க. ஓகேங்களா? ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதம்னா அடுத்த மாதம் அதே ஷாம்பை யூஸ் பண்ணாதீங்க, வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த மாதம் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்படி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 7வது மாதம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒரே பிராண்டு யூஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் இந்த ரொட்டேஷன் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் ஃபாலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், டேண்ட்ரஃப் குறையும். ஸோ உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, இது ஜென்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருங்க. மொட்டை அடிச்சுட்டு இதுக்கப்புறமா இதை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அதாவது புதுசாக முடி வளர இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ்லேருந்து இதை ட்ரீட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ லேடிஸாக இருக்கிறவங்க அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு முடி விழுந்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் எங்கெங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் இந்த ஷாம்பு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அங்கே அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அப்பப்போ ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும். நமக்கு வேறு சாய்ஸ்லாம் கிடையாது. மெடிசன் நிறுத்தினா மட்டும்தான் நமக்கு செக்யூரிட்டி, அதாவது பழைய ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுக்கு மெடிசன் நிறுத்துறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த ஏர் ஃபாலை நம்ம ஃபேஸ் பண்ண தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.